கனெக்டிங் த டாட்ஸ் பேக்வர்ட்ஸ் டாட்ஸ் கேன் பி கனெக்டட் ஒன்லி பேக்வர்ட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நான் ரீசெண்டாக எப்படி நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு விஷயத்துக்காகவோ அல்லது ஒரு கோலுக்காகவோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி அலைன் ஆகுது, அது எப்படி கனெக்டட் ஆகுது, பேக்வேர்டில் எப்படி கனெக்ட் ஆகுது, இதுதான் நான் பார்க்குற ஒரு விஷயம். இது ஒரு அனாலஜியோட உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கோல் ஒரு வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதம், ஒரு மாதத்துக்குள்ளே 4 வாரம், ஒரு வாரத்துக்குள்ளே 7 நாள், ஒரு நாளைக்குள்ளே 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே 60 நிமிஷம். ஸோ கனெக்ட் ஆகிறது ஈஸியாக தெரியுதா? இப்போ அதே இதை ஒரு கோலாக எடுத்துக்கோங்க. ஜிம்முக்கு போய் பாடியை ஹெல்த்தாக பில்ட் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கோல். கரெக்டான சாப்பாடு, ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடு, கரெக்டான ஸ்லீப் பேட்டர்ன், கரெக்டான ரெஸ்ட் இருக்கணும், அதை தாண்டி கன்சிஸ்டண்டான ஒரு ஒர்க் அவுட் இருக்கணும். அப்படியே கனெக்ட் ஆகிறது ஈஸியாக தெரியுதா? இப்போ இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது, பாடியை ஹெல்த்தாக வைக்கிறது அல்லது ஒரு ஜிம் ஓரியன்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய என்டையர் டேவே ஜிம் ஓரியன்டாக தான் அவனோட பேட்டர்ன் திங்கிங் எல்லாமே இருக்கும். ஜிம் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவான். அவனோட சாப்பாடு ஃபுல்லாக அது மாதிரியே தான் இருக்கும். அவனுடைய ஒர்க் அவுட்ஸ் என்டையர் டேவே அது ஓரியன்டாக இருக்கும். ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு என்டையர் டேவே பிட்ச் ஓரியன்டாகவே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பிட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் என்டையர் டேவே மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு டேட்டா அனலிஸ்ட் தன்னுடைய என்டையர் டேவை ஒரு டேட்டாவாக தான் பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு சாதாரண ஒரு டீ கடை, ஒரு சாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கஸ்டமர்ஸ், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனோட கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக தான் இருக்கும். என்ன கோலோ நம்முடைய ஆக்ஷன்ஸ் அலைன் ஆயிருக்கா இல்லையா, இதுதான் மேட்டர். நம்முடைய கோல் ஒரு விதமாக இருக்க, நம்முடைய ஆக்ஷன்ஸ் இன்னொரு விதமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியாது. கனெக்டிங் த டாட்ஸ் பேக்வேர்ட்ஸ், மேக் ஷுர் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் அலைன் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இல்லை என்னோட கோல் வேறு, ஆனால் நான் டிசிப்ளினாக இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியாது.